எல்லோருக்கும் காலை வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இறைவனுக்கு நன்றி. நம்ம சீரியஸை ஒருத்தட்ட பேசிகிட்டே இருப்போம். அவர் நம்மளை பார்த்துட்டே இருப்பார், நம்மளும் அவங்கள பார்த்து பேசிகிட்டே இருப்போம். ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக பேசிகிட்டே இருந்து திடீர்னு நம்ம பேச்சுக்கு நடுவில் சில கேள்விகளை அவரை கேட்போம். இல்லை அவர்கிட்டருந்து சில பதில்களை எதிர்பார்த்துட்டு, என்னங்க நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னோன்னா அவர் என்ன சொல்லுவார், அப்படியா என்ன சொன்ன நீனு அப்படின்னோன்னா நமக்கு மகா எரிச்சல் வரும். ஏங்க இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட தாங்க பேசிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா, அப்படியா நான் கவனிக்கலையே, நீங்கள் என்ன தானே பார்த்துட்டு இருந்தேன், நான் உன்னை பார்த்துட்டே இருந்தேன், ஆனால் நான் உனக்கு நீ என்ன பேசுகிறேன்னு நான் கவனிக்கலை. இந்த மாதிரி ஒரு தருணங்கள் நம்ம வாழ்க்கையில் நிறையா இருக்குது. இதே மாதிரி தாங்க நம்ம கோவிலுக்கோ சர்ச்சுக்கோ மாஸ்க்குக்கோ எந்த புனித தலத்துக்கு போய் இறைவன் முன்னாடி நின்று நம்ம இறைவன்கிட்ட மன்றாடுறோம். சாமி எனக்கு அது வேணும் இது வேணும், எனக்கு என்ன பாரு என்னை கவனி அப்படின்னு ரொம்ப சொல்கிறோம். சாமி நம்மளை பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் நம்ம சொல்கிறத அவர் கேட்குறாரா அப்படின்னு கேட்டாக்க தெரியல. கேட்டாலும் கேட்கலாம், கேட்காம இருந்தாலும் இருக்கலாம். ஸோ எனக்கு ரொம்ப நாள் ஒரு கேள்வி, நம்ம கோயிலுக்கு போகிறது நம்ம சாமியை பார்க்குறதுக்கா இல்லை சாமி நம்மளை பார்க்குறதுக்கா? திரும்பவும் கேட்குறேன், கோவிலுக்கு போவது நம்ம சாமியை பார்க்குறதுக்கா இல்லை சாமி நம்மளை பார்க்குறதுக்கா? நம்ம சாமியை பார்க்கணும்னா என்ன கண்டிஷனு? க்யூவில் நிற்கணும், டிக்கெட் வாங்கணும், போய் பார்க்கணும். சாமி நம்மளை பார்க்கணும்னா என்ன கண்டிஷனு? சாமியும் ஒரு டிக்கெட் வச்சுருக்காரு, அந்த டிக்கெட்டை வாங்கினா தான் அந்த சாமி நம்மளை பார்ப்பார். அந்த டிக்கெட்டு என்ன அப்படின்னா, கடவுள் இந்த உலகத்தை பல கோடி ஜீவராசிகளை அவர் படைச்சிருக்காரு. அதில் மனுஷனும் ஒன்று. ஸோ நம்ம படைத்த மனுஷன் நம்ம படைத்த பிற ஜீவராசிகளுக்கு எவ்வளோ விதத்தில் உதவியாக இருக்கார். ஒரு மனிதன் தன்னுடைய சொந்தத்தை தவிர வேறு சொந்தங்களுக்கு, வேறு மனிதர்களுக்கு, வேறு ஜீவராசிகளுக்கு எவ்வளோ தூரம் ஹெல்ப்பாக இருக்கார் அப்படிங்கிறத பொறுத்து தான் இறைவன் நம்மளை பார்ப்பாரா இல்லையாங்கிறது சொல்ல முடியும். ஸோ உங்களுக்கு கோயிலுக்கு போகும்போது இந்த கேள்வியை ஞாபகம் வச்சுங்க, நம்ம சாமியை பார்க்குறோமா, சாமி நம்மளை பார்க்குறதா? சாமி நம்மளை பார்க்கணும்னா சாமியோட டிக்கெட் வாங்கிட்டோமா? இந்த கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால், ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பரவாயில்ல, உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கவும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ரொம்ப நேரமாச்சு, நான் கோயிலுக்கு போகணும். தேங்க்யூ.